ஹாய் ஹாய் எழுந்துட்டேன். புதுசா பார்த்தனால ஆயிங்கிறேன். ஆய் இருந்தால் நீங்க என் எந்திரியோட அப்பதாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ 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 கோச்சிக்கிறாங்க, என்னன்னு விவரத்தை சொல்லுங்க. நான் அந்த உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சு. மதனி 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கடத்து கிடைச்சல இந்த நிலைமையா? பரவாயில்ல, கருப்பா இருந்தாலும் நமக்கு பொறுப்பு தான் முக்கியம். ஏன்னா தாயில இப்ப பார்த்த பொண்ணு நம்ம வாழ்க்கை வீணா போவாது. அடியே எந்திரி. ஓடி ஓடி இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். அடியே எந்திரி. நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உலகம். ஒன்னே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணணும், கட்டி தொழுவணும். அப்படி நினைக்காதீங்க. எனக்கு மேரேஜ்ல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லையா? ஏன் இப்படி வெறுத்து போய் சொல்ற? ஓஹோ, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் நினைக்கிறேன். படிப்பை முடிச்சுட்டு பரவாயில்ல. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல கல்வி முக்கியம். எல்லாம் ஜோர அவர் கை கட்டு கொடுங்கண்ணே. என்ன கல்வி தான் முக்கியம். நிறைய மாப்பிள்ளை கிடைச்சா உடனே படிச்சுட்டு போயிடுவாங்க, கல்யாணத்தை பண்ணி. நீ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர, அதுதான் உன்னை பிடிச்ச விஷயம். அப்படி என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போறியா? சும்மா சொல்றீங்க. நான் படிக்க வைக்கிறேன். நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அவடையாரு போயிட்டு அறந்தாங்க பசுமாரில தெரியுது. சரி, பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா ஒன்றும் புரியல. அறந்தாங்கிட்டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? அந்த பஸ்ல ஏறி போய் சென்னையில படிக்க போறேன். எந்திரி. கல்யாணம் மாட்டேன் மட்டும் சொல்லாத. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். அதுன்னு சொல்லியா மாட்டேன்னு சொல்ற தெரியுமா? நான் கல்யாணத்துக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஏன் பயப்படுற? ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசியே வடிக்க முடியாது. சரி. இறக்க முடியாது, வடிக்க முடியாது. சரி. ஆனா ஒன்னைய கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கிறேன். உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா? அடியே நீ நினைக்கிற மாதிரி உருவங்க அப்படி லோடு இழுக்காது. மிச்சர் பாக்கெட் தான் தும்பேன். ஐயோ பார்த்தாலே பயமா இருக்கு. அடியே அது மட்டுமா? நான் இருப்பது 30 கிலோ, நீ சொன்னாலும் 90 கிலோ இருக்கும். அடியே அடியே ஒரு சல்லின்னு இருந்தா, ஒரு ரோல் இருந்தா அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிச்சிரும். உங்கவளை அப்படி உங்களுக்கு சிரிப்பா தெரியுது. அன்னை பேர் எனக்கு என்னைக்கு எந்திரின்னு வச்சாங்களோ உனக்கு எந்திரிக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. உங்க அவளை அப்படி போயிடுச்சு. அப்படி நினைக்க ஆங்கிலம் படிச்சிருக்காயா? எதா இருந்தாலும். ஆனா அவங்க பொட்டு வச்சிருக்க லட்சணம் மயிரப்பாரு, அவங்க பூ வச்சிருக்க பாரு அண்ணே. ஆனா அவங்க இருக்க அழகுக்கு கண்டிச்சு பொட்டு. கார்த்திகண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? என்ன அன்னைக்கு தொப்புலே இல்ல? அவ ஏதோ பாத்துருக்காரு. அது என்ன தொப்புல போயிருக்கு. சரி அடியே வா வா. மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. நான் மட்டுமா மாட்டேன்றேன்? நான் மாட்டேன்னு சொல்றேன். ஆனா எங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஏது கட்டி வைக்கிறது? அவங்களுக்கு தானே தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாரும். 10 வருஷம் கழிச்சு நான் கிடைச்சிருக்கேன்ல. அவங்க நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கவே இல்லை. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க நகை என்ன அப்படி கூட விற்கிது? ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிது. ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிது. நீ நகை கடைக்கு போன, கவரிங் கடைக்கு போன, நான் சேர்ப்பேன் 1.5 லட்சம் ரூபா விற்கிது. 1500 ரூபா விற்கிறேன். வெறும் 8000 இந்த நிலமா வந்துருச்சு. சரி வா, கவலைப்பட வா. வாழ்க்கையை நீந்த உலகம். அண்ணி இப்ப யார் வர்றா தெரியுமா? தங்கச்சி வரா. அன்னைக்கு பொழிச்சு 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 எச்சு தெரிக்க